பரிகாரம் அப்படின்னா என்னன்னா ஆகாச கருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு. அந்த கிழங்கை வந்து நம்ம வீட்டின் முன்பக்கம் தொங்க வச்சீங்கன்னா அது வந்து நம்மளுடைய ராகு கேதுக்களுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய மிக அற்புத சக்தி. உங்க நிலவாசல் எந்த திசையில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க ஆகாச கருடன் தொங்குறது முக்கியமானதாக இருக்கும். சங்கில் வந்து நிறைய நெகட்டிவை கூறியக்கூடிய சக்தியும் சங்குக்கு உண்டு அப்படிங்கிறது. அந்த காலத்தில் சங்கு வைத்து திருஷ்டி கழிச்சிருக்காங்கன்னு சொன்ன நம்புவீங்களா? கண்டிப்பா உண்டு. யாருக்குமே தெரியாது சங்குங்கிறது வெறுமனையா பூஜைக்கு லட்சுமிக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சங்கை வந்து நீங்க உங்களுடைய நெகட்டிவ் அகற்றத்துக்கும் முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு கழிவான ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை எடுக்கும்போது அது வீட்டுக்குள் வரும்போது சுத்தப்படி பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஜெயந்தி ரவி அஸ்ட்ராலஜர். நம்ம ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. பொதுவாக ராகுகேது தோஷங்கள் இல்லாத நபரே இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் எந்த பாவத்தில் இருந்தாலும் எல்லா பாவத்துக்குமே தோஷம் தோஷம் ராகுகேதுகளை வச்சு எடுத்துக்கிறாங்க. ராகுகேது தோஷம் உள்ளவங்க வீட்டில் என்னன்னா நம்ம பரிகாரம் காலஹஸ்திக்கு போகும்பாங்க, அப்புறம் கும்பகோணத்துக்கு போய் பரிகாரம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பரிகாரம் பண்ணாலும் நம்மளுக்கு முழுமையான திருப்தி இருக்காது. ஆனால் ராகுகேது தோஷம் பரிகாரத்துக்கு முழுமையான நம்ம வீட்டில் ரெகுலராக ஒரு பரிகாரம் அப்படின்னா என்னன்னா ஆகாச கருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு. அந்த கிழங்கை வந்து நம்ம வீட்டின் முன்பக்கம் தொங்க வச்சிங்கன்னா அது வந்து நம்மளுடைய ராகு கேதுக்களுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய மிக அற்புத சக்தி. இந்த ஆகாச கருடன் அப்படிங்கிறது, இங்க கருடன் வந்தாலே நம்ம கருட பகவான் பெருமாளுக்குள்ளதுதான். இந்த ஆகாச கருடன் வந்து பார்க்கறதுக்கு வந்து கருடனுடைய தோற்றத்துக்குரியதாக இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருடன் பகவான் வந்து என்னன்னா பாம்புகளை வந்து எடுத்துக்கொள்வது. பாம்பு தான் என்னன்னா நம்மளுடைய ராகு கேதுக்குள்ளது. இது ஆகாச கருடன் வந்து பார்க்கறதுக்கு கருடன் மேல வானத்துல பறக்கிற கருடனுக்குள்ள தோற்றத்துக்குரியதுனால இந்த இடத்தில் கெட்ட சக்திகள் ராகு கேது போன்ற கெட்ட சக்திகள் வீட்டுக்குள் அண்டாமல் இருப்பதற்கு இந்த ஆகாச கருடன் மிகப்பெரிய அற்புத சக்தியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா எல்லா கிழங்குகளும் ஒன்று மண்ணில் புதைந்து மண்ணில் உள்ள நீர்ச்சத்தை எடுத்து வளரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த ஆகாச கருடன் மட்டும்தான் என்னன்னா காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிந்து அது தன் வளர்ச்சியை மேற்கொள்ளும். இதுக்கு நீர் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்தில் உள்ள காற்றின் தன்மையை பொறுத்து அந்த அந்த கருடன் வந்து வளரும். ஆகாச கருடன் காற்று வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்ம உணர்தலை மட்டும் கொடுக்கக்கூடியது. அதே போல்தான் வலிகள் எல்லாம் உணர்வுக்குரிய விஷயங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய மிக அற்புத சக்தி இந்த ஆகாச கருடனுக்கு இருக்குது. அதனாலதான் இது வந்து இந்த ஆகாச கருடன் வந்து என்னன்னா நம்ம உணர்வுகள் பூர்வமான விஷயங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதை வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வீட்டில் சில பேர் வைக்கணும்னு தெரியுது, ஆனால் எப்படி வைக்கணும்னு தெரியல. பொதுவாக ஆகாச கருடன் வந்து நம்ம கெட்டும் போது வந்து கைகளை முழுமையாக பற்றி கொண்டு கெட்டவே கூடாது. ஏன்னா அதை வந்து அடக்கும் சக்தியில் வந்து சில ஆகாச கருடங்கள் வந்து நம்மளுடைய ஹீட்டின் தன்மைக்கும் நம்மளுடைய உடம்புல உள்ள கெட்ட இதுக்கும் அது வந்து சுருங்கிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கையில் அமுத்தி வச்சு கெட்டக்கூடாது. ஆகாச கருடனை நீங்க கெட்டும் போது விரல்களை மட்டும் பயன்படுத்தி பயன்படுத்தி லைட்டா வைத்து அதை வந்து நீங்க ஒரு நூல்ல சன்னல்ல கட்டி தொங்க விடலாம். அந்த மாதிரி கெட்டுறது சிறப்பாக இருக்கும். கையை வந்து முழுமையாக அழுத்தக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கருணை தொங்க விடும்போது உங்களுடைய சுவற்றில் ஒட்டுற மாதிரி தொங்க விடக்கூடாது. அது வந்து ஆகாயத்தில் தனித்து பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால சென்டரில் கட்டுற மாதிரி கட்டணும். அதை வந்து எதையும் சார்ந்து எதையும் தொடுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்பதான் காற்று எல்லா பக்க திசை உள்ள காற்றையும் அது உரிய முடியும். அதனால செவுத்துல படுற மாதிரியோ செவுத்துல ஒட்டுற மாதிரியோ ஆகாச கருடன் கட்டக்கூடாது. ஆகாச கருடன் நீங்க கெட்டு இல்லாட்டா எனக்கு நிலவாசல் பக்கத்துல தான் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு கம்பி மாதிரி கொஞ்சம் நீட்டி விட்டுட்டு அந்த நிலவாசலுக்கு மேல ஒரு கம்பி மாதிரி இடிச்சு நீட்டி விட்டுட்டு அதுல வந்து கயிறு வச்சு அந்த ஆகாச கருடன் பறக்கிற மாதிரி தன்மையில் கட்டணும். அப்பதான் அது உங்களுக்கு பவர்ஃபுல். நீங்க நினைக்கிறீங்க அது நம்ம வீட்டின் தோஷத்தை நீக்கிதும், அதனால நம்ம வீட்டை ஒட்டிக்கிட்டே இருந்தாதான் அந்த தோஷம் நீங்கும்னு நினைச்சீங்கன்னா அது தவறான கருத்து. ஏன்னா ஆகாச கருடன் மண்ணை தொடுவதாக இல்லை, ஆகாயத்தில் உள்ள காற்றை தொடுவது. நம்ம மூச்சில் உள்ள காற்று போல் நம்ம வீட்டில் சுற்றி இருக்கும் காற்றின் தன்மையுள்ள நெகட்டிவை எடுக்கக்கூடியதாக இருக்கும்.
அதனால் இந்த ஆகாச கருடன் நம்ம காற்றினுடைய தீமைகளை உணரக்கூடியது. அதனால் இதை வந்து நம்ம அந்தரத்தை தொங்க வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆகாச கருடன் வந்து வீட்டில் உள்ள நம்மளுடைய சுத்தி இருக்க காற்றின் தன்மையை உரியக்கூடியது விளைஞ்சு இதை ஒட்டி இருந்து சுவத்துல ஒட்டி இருந்து அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை அகற்றுங்கிறது தவறான இது. அதனால காற்றின் தன்மை தான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையா இருக்க வேண்டிய விஷயத்தை ஃபுல்லா அது வந்து காற்றுத்தன்மை தான் நமக்கு நிர்ணயிக்கிறது. ஒரு வீட்டில் காற்றோட்டம் அதிகமாக நல்லா இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள முன்னேற்றங்கள் நல்லபடியா இருக்கும். நம்மளுக்குடைய வரவுடைய காற்றுகள் வந்து தென்மேற்கிலிருந்து காற்றுகளின் சக்திகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோய்கள் விருத்திகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். வடமேற்கில் வந்து காற்றினுடைய சக்தி காற்று போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக முன்னேற்ற பாதைகள் அதிகமாக இருக்கு. வடகிழக்கு வடமேற்கு எல்லாம் முன்னேற்ற பாதைக்கான காற்றுத்தன்மை உடையதாக இருக்கும். அதனால நம்மளுடைய காற்றின் சக்தியுடைய அளவுகளை கரெக்டா கணக்கிட்டு அது நல்ல ஒரு கெட்ட காற்றா நல்ல காற்றா நிறைய கந்திஸ்டி அதாவது ஒருத்தருடைய மூச்சு காற்று ஓவரா படும்போது ஹீட் அதிகமாக நம்ம வீட்டை பத்தி அதிகமாக ஹீட் உருவாகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆகாச கருடன் வந்து கருகிரும், ரொம்ப சுருங்கி வளராது. அப்போது அந்த வளரலன்னா அந்த கருடன் ஆகாச கருடனை தூர போட்டுட்டு திரும்ப உடனே அடுத்த ஆகாச கருடன் வாங்கிடணும். அதனால நம்முடைய காற்றினுடைய தன்மை ஈரப்பதத்தை வைத்து இந்த ஆகாச கருடனுடைய வளர்ச்சி இருப்பதனால் அது சுத்தி காற்றோட்டம் உள்ள மாதிரி நம்ம அமைப்பை அமைச்சுக்கிட்டாதான் நல்லா இருக்கும். இது வீட்டினுடைய நிலவாசலுக்கு அடுத்தால வைக்கணும். வீட்டுக்கு வெளியே நிலவாசலுக்கு அடுத்து வைக்க வேண்டிய தொங்க விட வேண்டிய ஒரு கருடன் ஆகாச கருடன். ஆனா இது எந்த திசையில கட்டலாம் எந்த இதுல பண்ணலாம் அதெல்லாம் இல்லை. உங்க நிலவாசலுக்கு அடுத்தால வெளியில நிலவாசலுக்கு அடுத்தால நீங்க கெட்ட வேண்டியதுதான். உங்க நிலவாசல் எந்த திசையில் இருந்தாலும் பரவாயில்ல அங்க ஆகாச கருடன் தொங்குறது முக்கியமானதாக இருக்கும். இது வந்து ரொம்ப ராகு கேது அதாவது பாம்புகள் கெட்ட பூச்சிகள் இதெல்லாம் வராது. இது செய்வன கோளாறுகள் கந்திஷ்டி உங்க முன்னேற்றத்துக்கு தடையான நிறைய விஷயங்கள் ஒரு வேற்று மனிதர்களால் உருவாக்கக்கூடியது வலிகள் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய வலிகளின் தன்மை போக்குவதற்கு இந்த ஆகாச கருடன் முக்கிய பங்காக இருக்குது. அதனால இந்த ஆகாச கருடன் வந்து இந்த மாதிரி அமைப்புள்ள இடத்துல நீங்க கட்டி அதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டில் உள்ள நெகட்டிவ் ஃபுல்லா அகன்று ஒரு நிம்மதி சண்டை இல்லாத ஒரு குடும்பமாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். இது வந்து முக்கியமானதாக இருக்கு. அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா சங்கு. இந்த சங்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சங்குனாலே நம்ம என்ன வச்சிருவோம் மகாலட்சுமி அம்சம். விஷ்ணு பெருமாள் வந்து சங்கு ஊதி ஒரு போர் நிறுத்தத்துக்குரியது எல்லாமே அங்க விஷ்ணு பெருமாளுக்குள்ளது மகாலட்சுமிக்குரியது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா சங்கு வந்து என்னன்னா பாசிட்டிவ் ரொம்ப பாசிட்டிவானது. அதனால பூஜை ரூம்ல எடுத்து நம்ம பண்றோம். அது மட்டும் இல்லாமல் சங்கில் வந்து நிறைய நெகட்டிவை உரியக்கூடிய சக்தியும் சங்குக்கு உண்டு அப்படிங்கிற அந்த காலத்தில் சங்கு வைத்து திருஷ்டி கழிச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா உண்டு. ஒரு குழந்தை பால் குடிக்கிறாங்கன்னா சங்கு வைத்தா பால் புகுட்டுவாங்க. அந்த சங்கு வந்து கெட்டது பாலில் உள்ள கெட்ட இதெல்லாம் எடுத்துட்டு ஒருத்தர் கந்திஷ்டியா ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய பாக்குறாங்க அது குடிக்கிற பால் குடிக்கிற நம்ம சங்குல புகுட்டும் போது பாக்குறாங்கன்னா அதை ஃபுல்லா அதை அகற்றி விடும். அதனால நம்மளுக்கு மருந்து ஊத்துதல் சங்கு பால் கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப அற்புத சக்தியானது. கெட்டதை ஃபுல்லா அகற்றக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாயிற்கதவில் சங்கு வந்து கட்டி தொங்க விடுவாங்க. அந்த சங்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய கந்திஷ்டியை போக்கக்கூடிய மிக அற்புத சக்தியா அந்த சங்குக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயுக்கதவில் அந்த சங்கு கட்டி தொங்க விடுவாங்க. இந்த சங்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கு வளையல் வந்து நம்மளுக்குள்ள எதிர்பதரமான விஷயங்கள் அதாவது சில விஷயங்கள் உங்களுடைய அதிகாரத்தன்மை மற்றவங்களுக்கு பிடிக்காது, உங்கள் மேலதிகார குணங்கள் பிடிக்காது, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இல்லாட்டி அதிகாரம் பண்ணவே உங்களுக்கு தெரியாத தன்மையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வலது கையில் இந்த சங்கு வளையல் அப்படிம்பாங்களே அந்த வளையலை போடுறது சிறந்த பலனை தரும். இல்லாட்டா உங்களுக்கு இடது கையில் சங்கு வளையல் போடுறதுன்னா உங்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க போடுற ட்ரெஸ்ஸும் சரி நீங்க போடுற அணிகலன்களும் சரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருப்பீங்க திரும்ப கண்ணுக்கு மறைவா போயிடும், இல்லாட்டா அது கிழிஞ்சு போயிடும், இல்லாட்டா அதுல நெருப்பு பட்டுரும். இந்த மாதிரி அந்த நகைகளும் சரி உங்களுக்கு சீக்கிரம் உங்களை விட்டு நகர்ற மாதிரி ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த திருஷ்டிகளின் தன்மையை அதிகமாக்கும் உங்கள் உடைகளுக்கு இந்த சங்கு வளையல் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த சங்கு வளையல் போடும்போது நீங்க உடுத்துற உடைகளும் அணிகலன்களும் உங்களுடைய அழகையும் யாராச்சும் பொறாமப்படுற மாதிரி விமர்சனம் செய்தாங்கன்னா இந்த சங்கு வளையல் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால இந்த சங்குங்கிறது
வீட்டின் வாசல் நுழைவாசலிலும் கட்டலாம். இன்னொன்னு உங்க கைகளில் வளையலாக மாற்றிக்கொள்ளலாம். இன்னொன்னு நீங்க மருந்து குடிச்சிட்டு, அந்த மருந்து குடிச்ச பிறகு உங்க தலைய சுத்தி போட்டு, சங்க வந்து அந்த மருந்து குடுக்குற அந்த சங்கை, அந்த குழந்தைங்களுக்கு 3 தடவ தலையில சுத்தி அப்படி கீழ வைப்பாங்க. திரும்பவும் இந்த மாரி மருந்துகள் என் குழந்தைக்கு குடுக்கக்கூடாது அப்படின்னு. அதேபோல் பால் குடுத்தாலும் அது மாரி தலைய சுத்துவாங்க. ஏன்னா யாராவது திருஷ்டி பட்டாலும், அதுவும் இந்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த சங்க வச்சு இப்படி சுத்தி அப்படி கீழ வைப்பாங்க. இந்த மாரி பால் குடுக்கும்போது இதெல்லாமே நம்ம வந்து குழந்தையுடைய உடல் வளர்ச்சிக்கு பாதிப்பு உருவாக்கக்கூடியதையும் கழிக்கக்கூடியது இந்த சங்கு. உடலில் வீட்டில் உள்ள பாதிப்பை குறைக்கக்கூடியதும் சங்கு தான். இந்த மாதிரி நம்ம சங்கை பயன்படுத்தணும்னா அதுவும் திருஷ்டி பரிகாரத்துக்கு மிக சிறந்ததாக இருக்கும். சின்ன விஷயங்கள் ஆனா உங்களுக்கு அதுல வந்து நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் இருக்குது. யாருக்குமே தெரியாத சங்குங்கிறது வெறுமனையா பூஜைக்கு லட்சுமிக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சங்கை வந்து நீங்க உங்களுடைய நெகட்டிவ் அகற்றதுக்கும் முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்ல, சின்ன சின்ன சுப்பி மாதிரி ஒரு சங்கு வந்து கிடைக்கும். கடல்ல ஆற்றுல எல்லாம் கிடைக்கும். அந்த சங்கை நல்லா பொறுக்கி வச்சுக்கோங்க. பொறுக்கி வச்சுட்டு அதை வந்து நீங்க வந்து சனிக்கிழமை போல உங்களுக்கு திருஷ்டி சுத்தி தண்ணியிலையோ கடலையோ ஆத்துலயோ விட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் போயிடும். அதனால சங்குங்கிறது நீங்க எந்த வகையான சங்கனாலும் எடுத்துக்கோங்க. அது சும்மா உங்களை சுத்தி போட்டு ஒரு நீர்நிலையில் விட்டுட்டீங்கனாலும் இல்லாட்டி கிணத்துலயோ போட்டுட்டாலுமே உங்களுக்கு அங்க திருஷ்டி வந்து எளிமையாக அழிக்கப்படும் அப்படிங்கிறது. சில விஷயங்கள் என்னன்னா, சில பேர் வந்து இந்த ஊமத்தங்காய், ஊமத்தம்பூவு, எருக்காய் இலை இதெல்லாமே நமக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம சில வீடியோல நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் அது வந்து நம்ம வந்து அதெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இப்போ ஊமத்தங்காய் அப்படி சொன்னா நம்ம போற வழியில் ஃபுல்லா எச்சி கழிக்கும் இடம், அந்த மாதிரி இடங்கள் தான் ஒரு குப்பைமேடு உள்ள இடங்களில் தான் அந்த ஊமத்தங்காய், ஊமத்தம்பூலாம் இருக்கும். அதை போய் நம்ம பறிக்கும்போது பறிச்சு நேரே என்ன பண்ணிடுறாங்க, வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்தில் உள்ள காய்கள், அந்த இடத்துல உள்ள அந்த குப்பைமேடு, ஒதுக்குப்புறமான மண்மேடு அந்த மாதிரி இடத்துல தான் அது இருக்குது. அப்ப அத நீங்க எடுக்கும்போது அதுல நிறைய எச்சினிகள், துர்சக்திகள் எல்லாமே நிரம்பி இருக்கிற இடமாக இருக்கும். ஈஸியாக நீங்க அதை பறிச்சுடலாம். அதுக்குள் நிரம்பி இருக்குதோ இல்லையோ, ஆனா நீங்க பறிச்சுட்டு வரும்போது அதனுடன் அதுவும் வந்துரும். வரும்போது நீங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த காய வைக்கும்போது அது திரும்ப உங்களுக்கு நெகட்டிவாகி உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு கழிவான ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை எடுக்கும்போது அது வீட்டுக்குள் வரும்போது சுத்தப்படுத்தி உங்களையும் சுத்தப்படுத்தி அந்த பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். எப்படி அப்படின்னா பொதுவா நீங்க வந்து இந்த ஊமத்தங்காய், ஊமத்தம்பூ, எருக்கம்பூ, எருக்க இலை இதெல்லாம் வந்து ஒரு குப்பைமேடு கழிவுகள் சேர்ந்த இடத்துலயோ ஒரு சுடுகாட்டு பக்கமோ இருந்து எடுக்கும்போது அதை வீட்டுக்குள் எடுத்துட்டு வரும்போது முதல்ல உங்களை சுத்தப்படுத்தும் தன்மையை முதல்ல உருவாக்கிட்டு அப்புறம் அந்த பொருளை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் பயன்பாட்டுக்குள்ள இருக்கணும். சாதாரண பூக்களை பறித்து எடுத்துட்டு வருவது போல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது உங்க வீட்டுக்குள் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நீங்க பாசிட்டிவ் பண்றேன்னு நினைச்சிட்டு எதிர்மறை அதிர்வுகளை எடுக்கக்கூடாது. நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது கால்களை வந்து ரொம்ப அலசி கால்களை வந்து நல்லா சுத்தப்படுத்திட்டு உங்க கையில தலையில தண்ணியெல்லாம் தெளிச்சு முகம் கழுவி கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் நீங்க எடுத்துட்டு வந்த பொருளை நல்லா மஞ்சள் தண்ணியில உள்ள அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த எச்சினிகள், அந்த இச்சா சக்திகள் இதெல்லாமே உங்களை பின்னோக்கி வருவது, உங்களை நோக்கி வருவது தடையாக இருக்கும். நீங்க ஈஸியா வந்து அது வழிபாட்டு முறைக்கு எடுத்துக்கொள்ளலாம்.